dears, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொண்ணு எப்ப பார்த்தாலும் எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடிட்டே இருப்பேன். ஹேர்ஸை வந்து நல்லா சிக் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி சிக் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலுமே நான் வந்து எப்போவுமே பேக் கோமிங் பண்ணிப்பேன். இன்வர்ஷன் மெத்தடில் பண்ணும்போது வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நான் ரெகுலராக இப்படி தான் பண்ணுவேன். ஹேர்ஸை பண்ணும்போது ஈஸியாக வந்து சிக்கு கூட எடுத்துடலாம். நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சிக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து சைட் பார்ட்டிஷன் தான் எப்போவுமே எடுப்பேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபிங்கர்ஸே என்னாஃப். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஹேர்ஸை வந்து நல்லா ஒரு பார்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து நல்லா ஃபஸ்ட் அங்கேயே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எடுத்து நல்லா அங்கேயே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் எடுத்து அங்கே நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க அங்கே. ஸோ மறுபடியும் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே பின்னு போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா, ஒரு சைடு மட்டும் க்ளீனாக நீட்டாக வரும், இன்னொரு சைடு பண்ணும்போது ஒரு மாதிரியே இருக்கும். எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஒரு சைடு மட்டும் சூப்பராக வந்திருக்கும், ரியலி குட்டுன்னு நினைப்பேன். பட் இன்னொரு சைடு மறுபடியும் எல்லா ஹேர்ஸையும் எடுத்து இந்த கிளிப்பை எடுத்துடுங்க. மறுபடியும் எல்லா ஹேர்ஸையும் எடுத்துட்டு நார்மலாக ஜடை போடுற மாதிரி ஜடை பின்னிடுங்க. இது நீங்கள் 3 காலாக கூட பின்னலாம், இல்லை 4 காலாக கூட பின்னலாம். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும். நார்மலாக ஜடை வந்து கிராண்டாக தெரியும். ஈவன் நீங்கள் சுடிதார்ஸ்க்கு டிஷர்ட்ஸ் போடும்போது கூட நல்லா இருக்கும். இது முன்னாடி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டால் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இது ரொம்ப வாட்டி. எந்த சைடு பார்ட்டிஷன் எடுத்திருப்பீங்களோ அந்த சைடு ஜடை முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. முன்னாடி வர மாதிரி கொஞ்சம் லூஸாக பின்னிக்கோங்க. ஈவன் நீங்கள் முன்னாடி பேங்க்ஸ் கட் பண்ணியிருந்தாலும் அதை லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க, வந்துடும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் காலேஜ்க்கு ஈவன் ஆஃபீஸுக்கு கூட நீங்கள் சுடிதார் இல்லை குர்த்தா போடும்போது பின்னிட்டு போகலாம், நல்லா அழகாக தெரியும். ஸோ இது வந்து சைடுக்கு நல்லா இருக்கும். ஜடை பின்னிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. பின்னிட்டு இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அதுதான் இந்த சைடு ஹேர் ஸ்டைல். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குர்தாக்கு சுடிதார்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். சைடில் வந்து கொஞ்சம் டைட்டாக பின்னி போட்டுக்கோங்க. எனக்கு டைட்டாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதா, ஸோ வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன். டைட்டாக இருந்தால் டிசைன் நல்லா தெரியும். ஸோ இது நார்மலாக ஜடை பின்னி போட்டாலே கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். பிடிச்சிருந்தா அதுலயும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
see you in the next video. Bye bye.